ராபிடோ இந்தியாவில் ஃபுட் டெலிவரி பிசினஸ்க்குள்ள இறங்குறாங்க. இனிமே ஸ்விக்கி ஜொமேட்டோ மட்டும் இல்ல, மூணாவது ஒரு பிளேயர் வந்தாச்சு, அதான் ராபிடோ. ராபிடோனா பைக் டாக்ஸின்னு ஆல்ரெடி பேர் எடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட எக்கச்சக்கமான பைக் டாக்ஸி டெலிவரி பஸ் இருக்காங்க. இப்போ ஓன்லின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் த்ரூவா ஃபுட் டெலிவரி பிசினஸ்க்குள்ளேயும் ராபிடோ என்டர் பண்றாங்க. ஜொமேட்டோல ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை விட 30 to 50% ஹையர் காஸ்டா தான் இருக்கு. அதே தான் ஸ்விக்கிலையும். ஏன்னா இவங்களோட கமிஷன்ஸ் ரொம்பவே அதிகம். அதுக்கு மேல பேக்கேஜிங் ஃபீ, சர்ச் ஃபீ, ஹேண்ட்லிங் ஃபீன்னு ஒரு வழி ஆக்கிடுவாங்க நம்ம எல்லாத்தையும். ஆனா ராபிடோ இதுல ஒரு புது மாடல் கொண்டு வராங்க. அதான் ஃபிக்ஸட் ஃபீ மாடல். ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்ட இருந்து 30% ஆஃப் ஆர்டர் வேல்யூ கொடுத்து அடிச்சு போடுங்காம 400 rupeesக்கு ஆர்டர் வேல்யூ கம்மியா இருந்ததுன்னா 25 rupees ஆஃப் ஃபீயும், 400க்கு மேல இருந்ததுன்னா 50 rupees ஆஃப் ஃபீஸும் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து 4 kilometers ரேஞ்சுக்கு உண்டான பிரைஸ். இது எல்லாத்தையோட பெஸ்ட் பார்ட், நீங்க நேர்ல போய் சாப்பிடுற ஃபீயும் இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுற ஃபீயும் கண்டிப்பா ஒன்னா தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு Zomato 25 லட்சம் ஆர்டர்ஸும் ஸ்விக்கி கிட்டத்தட்ட 20 லட்சம் ஃபுட் ஆர்டர்ஸும் டெலிவர் பண்றாங்க. 97% ஆஃப் மார்க்கெட் ஷேர் இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. இது ஒரு டியோபோலினே சொல்லலாம். இதே ராபிடோ பத்தி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் ரைடர்ஸ் ஓவர் 500 சிட்டிஸ் இருக்காங்க. ராபிடோவோட ஆக்டிவ் கஸ்டமர் பேஸ் கிட்டத்தட்ட 3 கோடி பேர். அண்ட் இவங்க கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் ஆகணும்னா மினிமம் 4 ஐட்டம் ஆச்சு 150 rupeesக்கு கம்மியா இருக்கணும்னு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபிக்ஸட் ஃபீ சப்ஸ்கிரிப்ஷன் மாடலும் இவங்க லான்ச் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்காங்க. இன் ஷார்ட், ராபிடோ வால்யூம் கேம் ப்ளே பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்க இந்த சர்வீசஸ் ஃபர்ஸ்ட் பைலட் மாதிரி ஜூன் எண்ட் ஆர் ஜூலைல பெங்களூர்ல மட்டும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. படிப்படியா மிச்ச சிட்டிஸ்குள்ளேயும் இவங்க உள்ள வர போறாங்க. அண்ட் இப்ப ராபிடோ வர பெங்களூர்ல ரைட் ஷேரிங் பேன் பண்ணிட்டாங்க. இவங்களோட பைக் டாக்ஸி ஆர்மி இந்த சர்வீஸ் எப்ப ஆரம்பிப்பாங்க, எப்ப ஆர்டர் டெலிவரி பண்ண ஆரம்பிக்கலாம்னு காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. டிரான்ஸ்பரண்டா டெலிவரி ஃபீயோட ஆஃப்லைன் ஃபீயை மேட்ச் பண்ணா நீங்க ராபிடோல வாங்குவீங்களா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்சைட்ஸ் அண்ட் நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.